பக்திக்காகவும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சித்த வழிபாடுகளால் கவரப்பட்டும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலிருந்து பாலகும்ப குருமணி தலைமையில் 23 பக்தர்கள் கொண்ட குழு ராமேஸ்வரம் வந்திருந்தது. இவர்கள் இங்கு சுதர்சன ஹோமம் நடத்தி ராமநாத சுவாமியை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இந்த ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்த கிணறுகளிலும் அக்னி தீர்த்த கடலிலும் புனித நீராடினர். அதைத் தொடர்ந்து கிழக்கு ராஜகோபுர நுழைவு வாயிலுக்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் உலக நலன் வேண்டி சுதர்சன ஹோமத்தை நடத்தினர். ஹோமத்திற்கு பிறகு 5 கலசங்களில் எடுக்கப்பட்ட புனித நீரை ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை மேற்கொண்டனர். இப்பயணக்குழு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பழமையான மற்றும் முக்கிய கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுழற்சி முறையில் இந்தியா வரும் 120 ஜப்பான் பக்தர்களின் ஒரு பிரிவினர் இவர்கள். இதுவரை தமிழகத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட கோவில்களில் சாமி தரிசனம் செய்துள்ளதாக இக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் தங்கள் தரிசனத்தை இனிதே முடித்துக் கொண்ட ஜப்பான் பக்தர்கள் திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இவங்க பேரு பாலகும்ப குருமணி. இவங்க ஜப்பான் டோக்கியோ நகரத்திலிருந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழர்கள் கலாச்சாரத்தாலும் தமிழ் சித்த கலாச்சாரத்தாலும் ஈர்க்கப்பட்டு நம்ம தமிழகத்தில் இருக்க கோயில்களில் 50க்கும் மேற்பட்ட கோயில்களில் வந்து யாகம் மற்றும் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜை பண்ணோம். காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து கடல் அக்னி தீர்த்தத்தில் வந்து எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு 22 தீர்த்தத்துலேயும் வந்து குளிச்சுட்டு சிறப்பு யாகம் ருத்ராபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிவனுக்கு பண்ணி முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆலயங்களுக்காக வந்து செல்ல இருக்காங்க. இப்போ நம்ம வரைக்கும் ஒரு 26 யாகம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தமிழகம் முழுவதும். இன்னும் வந்து 4-5 யாகங்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதையும் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு கம்மிங் 15க்கு மேலே வந்து இவங்க வந்து நார்த் இந்தியா போகிறாங்க. முடிச்சுட்டு திரும்ப வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.